விழாவிற்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒளி என்பது பிரகாசம் மற்றும் செழுமையின் சின்னமாகும். ஏனெனில் சூரிய ஒளி இருளை வெளியேற்றுகிறது. ஆசீர்வாதங்கள் நம் வாழ்வில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. அதுபோல நமது அனைவரின் வாழ்க்கையிலும் செழுமையும் மகிழ்ச்சியும் ஒளிர குத்துவிளக்கை ஒளிர வைக்க மேடையில் உள்ள விருந்தினர்களை அன்போடு அழைக்கின்றோம். காத்தருளும் இறைவா நன்றி. தென்பகுதியில் தவிர்ந்த மொழி, கம்பன் கவி படித்த மொழி, எம் பாரதி கருதித்த மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தவரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். அன்பு மலர்ந்திட அகிலத்தால் பாவம் மறைந்திட கருணையின் சிகரமாய் உள்ள இறைவா, உனக்கே எனது வரவேற்பின் முதல் படி. மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் கல்வி பணி மாறாமல் நீரூட்டி சீராட்டி பாராட்டி வேறொன்ற வைத்த வறுமையை செழுமையாக்கி கல்லாமையை இல்லாமையாக்கி என்றும் அறைவின் உறைவிடமாய் ஆழத்தின் ஒளிவிளக்காய் வெற்றின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் நம் கல்லூரி தாளாளர் திரு ஜெபின் ஜோஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். போராடி நம்முன் அமர்ந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவிக்குமாறு எமது கல்லூரியின் தாளாளர் திரு ஜெபின் ஜோஸ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக திரு பழனி அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடம்பரமின்றி நேர்த்தியான டைம்ல வந்து உங்களை எல்லாம் சிரிப்போடு சிந்திக்கவும் வைக்கப் போகிறார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றனர். அடுத்தபடியாக வரவேற்புக்கு உரியவர்கள் இந்த கோவில்பட்டியின் சிறந்த ஆளுமை, அமைதியாக இருந்து அதிரடியாக சாதித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். அவருடைய பர்சனல் லைஃப் சாதனை மட்டுமல்ல, இந்த சொசைட்டிக்காக அவர் பண்ணிருக்கக்கூடிய அனைத்தும் பட்டியலிட்டு பேசினால் 1 மணி நேரம் ஆகும். அவர்கள் முகம் எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. விநாயகர் ரமேஷ் மட்டுமே சொல்லுவார்கள். ரோட்டரியிலும் விநாயகர் ரமேஷ்ங்கிற பெயரை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் முகத்தை ரொம்ப நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்க எங்கேயுமே அவங்களை முன்னிறுத்தி ஒரு விஷயத்த பண்ணதே கிடையாது. நிறைய அவார்டு ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தலையே காட்ட மாட்டாங்க. பிடிவாதமாக கூப்பிட்டு வந்து போட்டோ எடுத்தால் மட்டும்தான் உண்டு. அமைதி, ஆளுமை எடுத்துக்காட்டு சொன்னா நண்பர் விநாயகர் ரமேஷ் அவர்களை தான் சொல்லணும். அவர்களும் கூப்பிட்ட உடனே வந்தாங்க. உங்களை வாழ்த்து சொல்ல இருக்கிறாங்க. உங்கள் சார்பில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்புக்குரியவர்கள், அவங்களெல்லாம் வரவேற்க முடியாது. ஏன்னா என்னை நானே வரவேற்கிற மாதிரி நம்முடைய சந்தானராஜ் சார் அவர்கள். சார், உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். கடமைக்காக வரவேற்கணும் இல்லையா? என்ன நன்றி. அடுத்தபடியாக நான் பெருசா யாருக்கும் நன்றி சொல்றது கிடையாது. என்னோட ஸ்டாஃபுக்கோ பிரின்சிபல்ஸுக்கோ யாருக்குமே நன்றி சொல்றது கிடையாது. குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி கொண்டிருப்பேன். ஏன்னா நான் திட்டுனா வெளியில இன்னொரு ஆள் திட்ட மாட்டாங்க. நான் பனிஷ் பண்ணா வெளியில இருந்து யாரும் பனிஷ் பண்ண மாட்டாங்க, எங்க பிள்ளைங்களையும் உட்பட தான். ஆனா இந்த மேடையை அவங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
குறிப்பாக பரமக்குடியினுடைய பிரின்சிபல் திலோதி மேடத்துக்கு நன்றி. பிள்ளைகள் சார்பில் என்கிட்ட பேசுவது, என் சார்பில் பிள்ளைங்கள்ட்ட பேசுவதும் 2 பேருக்குமான ஒரு பாலத்தை அழகாக கட்டமைத்து நிறைய பர்சனல் பிள்ளைங்களுக்கு அதை எனக்கு கொண்டு வராமையே அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அனைத்து மாணவ செல்வங்கள் மூலமாக அவங்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக இந்த கல்வி நிறுவனம் தொடங்கி, அதாவது சொர்ணா எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஆரம்பித்து 14 வருடங்கள் ஆகின்றது. அந்த 14 வருடங்களில் என்னுடைய சேர்ந்து ஒரு ஃபினான்சியல் ட்ரஸ்டியாக அவங்க பயணத்தை ஆரம்பித்து ஒட்டுமொத்த பொறுப்புகளை ஏற்று பல இழிவு சொல்கள், ஏளனங்கள், பரிகாசங்களை தாண்டி எல்லா நிலைகளிலும் என்னோட கோபத்தையும் டென்ஷனையும் வாங்கி கொண்டு பிள்ளைங்களுக்காக ஒரு விதத்தில் பரிந்து பேசி, ஸ்டாஃபை விட்டு கொடுக்காம என்னிடம் பேசி, ஸ்டாஃபுக்குள்ள கோபமும் அவங்க தான் வாங்கிக்குவாங்க, பிள்ளைங்களோட கோபத்தையும் அவங்க தான் வாங்கிக்குவாங்க. இன்னொரு சைடில் கவர்மெண்ட் சைடில் உள்ள ப்ரெஷரு, யூனிவர்சிட்டி வேலைகள், பிள்ளையோட ஒழுக்க ரீதியான கட்டுப்பாடுகள் நிறைந்த காரியங்கள், யூனிவர்சிட்டியோட வேலைகள் எல்லாத்தையும் மீறி செண்டம் காட்டணும், ரிசல்ட் கொடுக்கணும். இப்படியான பல ப்ரெஷரை தாங்கி கொண்டு என்ன கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய பிரின்சிபல் மேடம், உங்களுடைய சொர்ணா எஜுகேஷன் ட்ரஸ்டினுடைய உங்கள் சார்பில் அவங்க அன்பர் வரவேற்பு மட்டுமில்லை, அவங்க மிக்க நன்றி. நீங்க எல்லாம் சொன்னீங்க இல்ல, எல்லாத்துக்கும் இந்த அம்மா தான் காரணம் அப்படின்னு. அப்படிதானே? எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். எந்த காரணம் தெரியுமா? அவங்களை எல்லாரையும் நல்ல ஒரு மனுஷியா உருவாக்கி வெளியில அனுப்புறது. சரியா? அவங்க நிறைய பேர் கட்டப்பாடு வாங்குவாங்க, ஆனா உள்ளன்போடு அக்கறையோடு உங்களை 2வது அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த இடத்துலயுமே பிள்ளைகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வரவேற்புரியவர்கள் என்னோட வெல் விஷஸ் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக முத்துமுருகன் சார், சின்னப்பன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த ப்ரோக்ராமை ஜூனியர் பிள்ளைங்களை வச்சு சிறப்பாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய BMS சீனியர் மாணவிகளை அன்போடு வாழ்த்துவதோடு நன்றியும் கூறிக்கொள்கின்றேன். நிறைய திட்டு வாங்கியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக என்னோட பிள்ளைங்க நீங்க. சரியா? எவ்வளவுதான் கடையை விரிச்சு வச்சிருந்தாலும் ஆள் இருந்தாலும் டீ ஆத்த முடியும். நீங்க இருந்தாதானே நான் கரஸ்பாண்டன்ட், நீங்க இருந்தாதானே ஒரு பிரின்சிபல், நீங்க இருந்தாதானே இந்த ஸ்டாஃப். ஸோ உங்களை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு முதல்ல நன்றி. நான் ஸ்டாஃபுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் ஒரு பாறை கல்லுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சிற்பமாக சிதைக்கிறாங்க, அப்படிதானே? செதுக்குறாங்க. இந்த ஸ்டாஃப் தான் உளி. நான் ஆசிரியர்கள் சொல்றதை விட அவங்கள மெண்டார்ன்னு சொல்லலாம். ஏன்னா சமீபமா இந்த ஆசிரியர்கள் உரு மாறி பல வடிவங்களை போயிட்டு இருக்கு கமர்ஷியல். அதனால ஆசிரியர்ங்கிற வார்த்தையை விட மெண்டார்ன்னு சொல்லலாம். நான் ஒரு பிள்ளை எதுக்காக படிக்க வந்திருக்கிறா, அவளோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களை எப்படி உருவாக்கணும், எப்படி நம்ம அவங்க இந்த சொசைட்டிக்கு அவங்கள கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு மென்டாருக்கு தான் தெரியும், ஆசிரியருக்கு தெரியாது. ஆசிரியருக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணி விடுறது மட்டும்தான் தெரியும். அப்ப என்னோட ஸ்டாஃபை பொறுத்தவரை நான் எப்போதுமே நினைக்கிறோம் அவங்கெல்லாம் ஒரு மென்டார். நீங்க நினைக்கலாம் ஃபுல்லா டார்ச்சர் கொடுக்குறாங்க, போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு. உண்மைதான், அவங்க உள்ளியா இருந்து உங்களை செதுக்குறாங்க. அப்போ உள்ளியோட வழியை நீங்க தாங்கி தான் ஆகணும். ஆனா நீங்க யாராவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா, உள்ளியோட ஒரு முனை அடி வாங்கி மழுங்கி போகும். அதுதான் அவங்க. உங்களுக்கு ஒரு பகுதியில இருந்து தான் அடி வருது, ஆனா அவங்களுக்கு உங்களை அடிக்கிறதுல ஒரு பகுதியில் அடி, இன்னொரு சுத்தியல் அடி. அந்த சுத்தியல் அடின்னு யாரு? நான் மேனேஜ்மெண்ட். அப்படித்தானே? 2 விதத்திலையும் அடி வாங்கி தானே உங்க ஆசிரியர்கள் உங்களை உருவாக்குறாங்க. அந்த பிரின்சிபல் ஆனதுக்கெல்லாம் இன்னும் அதிகம் சைட்ல இருந்து அடி வரும். எங்க இருந்து நினைக்கிறீங்க? யூனிவர்சிட்டியில இருக்கும். ஏன் இந்த பிள்ளை டிஸ்கன்யூ ஆச்சு, ஏன் இந்த பிள்ளை ஃபெயில் ஆச்சு, ஏன் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் இவ்வளவு இருக்கு, சொசைட்டியோட ப்ரெஷர். உங்க பிள்ளை இந்த யூனிஃபார்ம்ல அங்க பார்த்து, உங்க பிள்ளைங்களை இங்க பார்த்து, உங்க பையன் அங்க சேட்டை பண்ணணும். எல்லா விதத்திலையும் அடி. எவ்வளவுதான் நம்ம
முழு அக்கறையோடு உருவாக்கி விட நினைச்சாலும் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ப்ரெஷர். ஸோ உங்களுக்கு ஒரு பகுதியிலிருந்து மட்டும்தான் நடி, அதுவும் உங்களுக்காக நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள். அவங்க இவங்க எல்லாம் எல்லா பக்கத்திலிருந்தும் அடி. சரிங்களா? அதனால உங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த மென்டாஸ் எல்லாருக்கும் நீங்க இப்ப கரகோஷத்தோட நன்றி சொல்றீங்க. சரியா? அடுத்து என் பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லாம விட்டுருவேன். என்ன என்னோட கடமை இல்லவா? சரியா? எப்போதுமே முதல்ல சந்தோஷமா இருங்க. சரியா? இப்ப நம்ம மிக்க மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னு சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இந்த வேலையில. ஏன்னு சொல்லுங்க, கிஃப்ட் தாருங்க. ஒரு ஆள் சொல்லுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் இந்த நேரம், இந்த செகண்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்? கிடைக்காத வாங்கிக்கலாம். நம்ம உயிரோடு இருக்கிறோம். நேற்று தூங்குனீங்கல்ல, யாராவது என்ன எந்திரிப்பேன் நினைச்சீங்களா? எவ்வளவு கற்பனைகள்லாம் போனீங்க, எவ்வளவு ட்ரீம்ஸ் பார்த்தீங்க, அப்படித்தானே? ஏதோ இன்னொரு உலகத்தை போயிட்டு தானே வந்தோம். வேற நமக்கு ஏதோ அக்ரிமெண்ட்டா தூங்கணும், காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிடும் அப்படின்னு. எல்லாமே அவனோட ப்ரீ டிசைன்டு ப்ளூ பிரிண்ட்டுக்கு தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? இருக்கிற நிலை, ஏழ்மையோ வறுமையோ வசதி படுத்துறவங்களோ அறிவாளியோ நீ மக்கு பிள்ளையோ எந்த ஸ்டேட்ல இருக்கிறியோ அந்த மைண்டை டைனமிக்கா இல்லாம ஒரு ஸ்டாட்டிக் மோட்லயே வச்சுட்டு எப்போதும் சந்தோஷமா இருக்க என்ன செய்யணும்? கத்துக்கணும். முதல்ல எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். இப்ப எல்லாருமே 2 இன்ச்சு உயர்ந்துட்டீங்க. இது இரவல் அறிவு, பர்வீன் சுல்தானா சொன்னது. சரியா? அதையும் நான் சொல்லலாம், என்னோட அறிவுல நான் சொல்றது இல்லை. அவங்க தான் நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னா உண்மையாவே நம்ம 2 இன்ச்சு உயர்ந்துருவோம். இருந்த இடத்துல எல்லாரும் பேக் போன் இருக்குல்ல, ஸ்ட்ராங்கா நிமிர்ந்து உட்காருங்க. சரி? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? நம்ம எந்த நிலை வந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷமா இருக்கணும்னா யாரையும் வியந்து பார்க்க கூடாது, யாரையும் நம்மளை விடவும் தாழ்வாகவும் நினைக்க கூடாது. ரெண்டும் ஒன்னு வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் தப்பான இடத்துக்கு. நீ வியந்து பார்த்துட்டேன்னா ஒரு மலைக்கு மேல ஏற போற, கீழே நின்னே வியந்து பார்த்துட்டேன்னு வச்சுக்கீங்க, ஐயோ இவ்வளவு ஏறணுமா அப்படிங்கிறனால ஏறவே முடியாது. இன்னொரு ஆளை நீ வியந்து பார்க்க தொடங்கிட்டேன்னா ஒன்னால அவங்கள மேல போகவே முடியாது. அதே மாதிரி நீ மேல ஏறிட்டேனே கீழே இவ்வளவு தானே இதுதானா அப்படின்னு நினைக்கவே கூடாது. யாரையும் ஏளனமாக நினைக்கவே கூடாது. ஏன்னா நீங்க எவ்வளவு உச்சிக்கு போனாலும் கீழே வந்துதான் ஆகணும். ஸோ அப்ப நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு யாரையும் வியந்து பார்க்க கூடாது, யாரையும் ஏளனமாக பார்க்க கூடாது. நீ நீயாகவே இருக்கணும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷனுக்கும் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வருவாங்க, நம்ம காதியில குப்பை தொட்டிய மாதிரியும் அவங்க வாயில இருக்கிற குப்பையை எல்லாம் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த வயசு பிள்ளைங்க அநியாயத்துக்கு, அவன் அங்க பார்த்தேன் இவன் பார்த்தேன், நான் நேற்று அவன் பேசினேன் அங்க போனேன் அப்படின்னு வந்த உடனே காலையில நேற்று நடந்தது, முந்த நாள் நடந்தது, நேற்று சொல்ல மறந்தது, இப்படின்னு நம்ம காதியில குப்பை தொட்டி மாதிரியே கொட்டிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு செவி சேர்க்க கூடாது. நீ எந்த நிலையில் இருக்கிறியோ அந்த நிலையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த பருவம் இருக்குல்ல, உங்களுடைய பருவம், இந்த இளமை பருவம், அதை குறித்து நீங்க பெருமை அடைய வேண்டும். இது திரும்ப வரவே வராது. சரிங்களா? நான் தாண்டிட்டு இருக்கிறேன், இவங்க தாண்டிட்டாங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் அது திரும்ப கிடைக்குமா? சந்தனம் சார் பாருங்க, பிள்ளைங்கள இருக்கிறாங்கன்னு டையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன, நான் இளமையா இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதா முடியுமே ஒழிய நாங்க இளமை கிடையாது. அப்படித்தானே? அப்போ இந்த நம்ம மனிதனுடைய முழு லைஃப் ஸ்பேன்லயே இந்த 16ல இருந்து 24 வயது வரைக்கும் உள்ள அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம். இந்த டூரேஷன்ல தான் நீங்க என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை போட்டுட்டீங்கன்னா இந்த 18ல தொடங்குற அஸ்திவாரம் நீ 85 வரைக்கும் வாழ்றதுக்கான ஒரு உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் பொருளாதாரத்தையும் உனக்கு தந்துவிடும். அப்ப இந்த பீரியடை நீ முக்கியமா நீ கவனிக்கணும். அழகாக ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு டேக்லைன் பார்த்தேன், இளமை என்பது மை நிறைந்த பேனா, ஆனா எழுத தெரியாது. உங்களுக்கு நிறைய
மூல வளர்ச்சி இருக்கும், நிறைய சக்தி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். அதுதான் மை நிறைந்த பேனா, ஆனா எழுத தெரியாது. முதுமை, முதுமை என்பது என்ன? எழுத தெரிந்த பேனா, ஆனா மை இல்லை. இப்ப சின்னப்பன் சார் இருக்கிறாரு, அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு, எப்படி ஓடணும்னு தெரியும், 100 மீட்டர் என்ன 1000 மீட்டர்னா என்னன்னு தெரியும். ஆனா நாளைக்கு ஒலிம்பிக்ல ஓட முடியுமா? ஏன்னா அந்த பீரியடு முடிஞ்சு போச்சு. அப்ப மை இருக்கும் போதே அந்த பேனாவை முறையாக நம்ம வாழ்க்கைக்காக சரிவர எழுதி பழகினோம். ஆனால் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? சந்தோஷமாக வாழலாம். சரிங்களா? அப்ப முதல்ல சந்தோஷமா இருங்க. இந்த பருவத்தை வீணாக கழித்து விடாதீர்கள். அழகை நாடுங்களை ரசியுங்கள், ஆபாசத்திற்கு போய் விடாதீர்கள். மூன்றாவது, கொஞ்சம் உங்களுடைய கம்ஃபர்டபுள் சோனை விட்டு வெளியில வாங்க. சாக்கு போக்குகளை நான் பேசிட்டே இருக்கு, நிறைய பேருக்கு ஷார்ட்டா சொல்றேன். இந்த கம்ஃபர்டபுள் சோனை விட்டு வெளியில வாங்க, கொஞ்சம் உழைங்க. அந்த உழைப்பு உங்களுக்காக உழைங்க, உண்மையா உழைங்க. மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்க, சார் பாக்குறாங்க, டாக்டர் பாக்குறாரு, சேலரிக்காகவோ இன்னொருத்தருடைய திருப்திப்படுத்துறதுக்காகவோ நீங்க உழைக்காதீங்க. உன்னுடைய உழைப்பு உண்மையா இருந்தா மட்டும்தான் அது உங்க வாழ்க்கைக்கு கை கொடுக்கும். அதனால சாக்கு போக்குகளை விட்டொழிந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு. ஒரு வெங்காயமும் கிடையாது. உன்னோட கடமையை நீ உண்மையா செய்யலாம் மட்டும் போதும். வாழ்க்கைக்காக தான், சாப்பிட்றதுக்காக தான் உழைக்கிறோம். உழைக்கிறதுக்காகவே நம்ம வாழவே கூடாது. அப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முன்னாடி வாங்க, உண்மையோடு உழைங்க. அடுத்தது, தேவையில்லாதவரோடு விவாதம் பண்ணாதிருங்கள். இது முக்கியமா நம்ம லைஃப்ல பாதி நேரத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு போனை போட்டு தேவையில்லாதவங்களோட பேசி நமக்கு நிகரா இல்லாதவங்களோட நீங்க வாதிடுவதே மிகப்பெரிய முட்டாள்தனம். நான் என்னைய சேர்த்தான் சொல்றேன், அதை நானே முதல்ல திருத்திக்கணும். இதுக்கு அழகாக ஒரு கதை சமீபத்தில் பார்த்தேன். ஒரு காட்டுல ஒரு கழுதையும் ஒரு புலியும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சான். எதுக்குன்னு பார்த்தா, கழுதை சொல்லிச்சான், இந்த காட்டுல உள்ள புல்லு எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு. இது அப்படி இருந்தாலும் அந்த கழுதை என்ன சொல்லுது, நீல கலர்ல தான் இந்த புல்லு இருக்கு அப்படின்னு. இதை பார்த்துட்டு இந்த புலி என்ன சொல்லுச்சு, இல்ல இல்ல, நான் வளர்ந்ததுலேருந்து இந்த காட்டுல தான் இருக்கிறேன், அந்த புல்லு பச்சை தான், நீலம் இல்லை அப்படின்னு. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஜாஸ்தியாகி இந்த பஞ்சாயத்து எங்க போகுது, காட்டின் ராஜாவாகிய சிங்கத்திட்ட போகுது. சிங்கத்துக்கு பயங்கர கடுப்பு. என்ன கடுப்பு? 2 லூசுங்களை நம்மளை மாட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குது. ஆனால் கழுதை சொல்லுது, நான் பிறந்ததுலேருந்தே இந்த புல்லை தின்னுட்டு தான் இருக்கிறேன், இந்த புல் நீலங்கிறத இந்த புலி ஒத்துக்க மறக்குது அப்படின்னு. அப்படியா புலி, நீ என்ன சொல்ற? உங்களுக்கே தெரியல ராஜா, நீங்க காட்டுல தானே இருக்கிறீங்க, நானும் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கிறேன், நீங்களும் என்ன பார்த்துட்டு தானே இருக்கிறேன், நம்ம 2 பேரும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இந்த மரங்களுடைய கிளைகள் இலைகள் எல்லாம் பச்சை தானே, இந்த கழுதை நீலம் என்று சொல்கிறது அப்படின்னு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுது. கோபத்துல அந்த சிங்கம் ராஜா என்ன சொல்லிச்சு தெரியுமா கழுதை கிட்ட, ஆமாப்பா நீ சொல்றதான் சரி, புல்லு நீல நிறம் தான் அப்படின்னு. சரி, அப்ப இவனுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே, இவன் தப்பா சொல்லிட்டானே, சரி நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், இவன் 5 மாசம் பேசாம இருக்கணும், மௌனமா இருக்கணும் அப்படின்னு அந்த புலிக்கு இந்த சிங்கம் என்ன சொல்லிச்சு, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துச்சு. 5 மாசம் பேசக்கூடாது. இந்த கழுதை என்ன செய்யுச்சு, துள்ளி குதிச்சு சந்தோஷத்துல நான் தான் வெற்றி பெற்றேன், அப்ப புல்லு நீலம் தான் அப்படின்னு சந்தோஷத்துல ஓடிச்சு. அந்த கழுதை ஓடி போனதுக்கு அப்புறம் இந்த புலி இந்த சிங்கத்திட்ட கேட்டுச்சு, என்ன ராஜாவே, உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பொய்யான ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த கழுதையை சந்தோஷப்படுத்த வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு இப்படி பனிஷ்மெண்ட் தந்துட்டியே அப்படின்னு. உடனே இந்த சிங்கம் சொல்லிச்சு, பனிஷ்மெண்ட் எதுக்குன்னு தெரியுமா, புல்லு பச்சைன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், அதுதான் உண்மையும் கூட. போயும் ஒரு காட்டுக்கு புலியா இருந்துட்டு வீணான போன இந்த கழுதையோடு சண்டையிட்டு அந்த பஞ்சாயத்தை ராஜாவாகிய என்கிட்ட கொண்டு வந்தீங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் உனக்கு. நாம் யாருடன் விவாதம் செய்ய வேண்டும், யாரிடம் வாதம் செய்ய வேண்டும், யாருக்கு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் திண்ணமும் தெளிவும் நமக்கு இருக்க வேண்டும். அதில் நீங்க ரொம்ப எல்லாருமே நம்ம மைனஸ்ல தான் இருக்கணும். அப்ப நீங்க வாதிடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படியே ஒரு டிஸ்பியூட் வந்தால் கூட அது யாரோடு என்கிறதை நீங்க முன்கருதல் செய்ய வேண்டும்.
ஸோ கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, இந்த இளமையை கொண்டாடுங்க, கொஞ்சம் உங்க வாழ்க்கைக்காக உழையுங்க, தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாதீங்க, யார்கிட்ட ஆர்கியூ பண்றீங்கிறது முக்கியம். இறுதியாக நம்ம வாழ்வு இதையெல்லாம் ஒருங்கிணைத்து செழிப்போடு வாழணும், இன்புற்று வாழணும்னா அந்த இயற்கையோட இறைவனோட அனுக்கிரகம் வேணும். அவரையும் கொஞ்சம் பற்றி கொள்ளுங்கள், இன்ப உற வாழலாம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வருகின்ற புத்தாண்டு ஒளிமயமானதாக இருக்கட்டும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பாக தலைமையை ஆற்றிய எமது கல்லூரியின் தாளாளர் திரு ஜெபின் ஜோஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துமஸ் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கிறிஸ்துமஸ் நாளை என்ன ஸ்பெஷல்? கேக்கு, கிஃப்ட், டான்ஸ், சாங் ஸ்டார்னு ஒரே கொண்டாட்டம் தான். முக்கியமான ஒரு ஆளை நம்ம மறந்துட்டோமே. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சாண்டா கிளாஸ். இங்கிலாந்துல சுத்தி தெரிஞ்ச கிறிஸ்துமஸ் தாக்காக நம்ம மாணவிகள் கையோட special. Every celebration ends with something sweet. A cake, it's all about the memories. I invite our chief guest and correspondent, all the guests present, to join us in cutting the special cake. Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We
வாய்ப்பு என்ற வரிகளுக்கு இணங்க நமது கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து கலை நிகழ்ச்சி மற்றும் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியையும் தோல்வியையும் கணக்கில் கொள்ளாமல் முயற்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பரிசினை வழங்கிட சிறப்பு விருந்தினர் திரு கே பழனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மெமரி டெஸ்ட் காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவிகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு கருண்யா கே, GDA செகண்ட் இயர். Second prize goes to Munjita K, GDA first year. Saree draping competitionil வெற்றி பெற்ற மாணவிகள். K Karunya, GDA second year. And Soumya Lakshmi, GDA first year. மெஹந்தி காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவிகள். இஃபானா ANM ஃபர்ஸ்ட் இயர் and மனோரஞ்சினி GDA ஃபர்ஸ்ட் இயர். Second prize goes to Safrin Rigana, GDA first year. Sakshina J, GDA first year. Singing competitionil வெற்றி பெற்ற மாணவிகள். பவானி ராணி S, GDA second year. Second prize Ranjita M, DMLT first year. ரங்கோலி காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவிகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு சிவ சண்முகி M, DMLT ஃபர்ஸ்ட் இயர் and மாரி லட்சுமி. கருண்யா K, GDA செகண்ட் இயர் and வைதேகி. Second prize goes to Jagadishwari, BMS fourth year and Soumya. Jeevita, GDA first year and Kavita. அழைக்கிறேன். ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவிகள். தேவி M, BMS third year. Second prize கற்பகபாமா K, ANM first year.
மியூசிக்கல் சேர் காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவிகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு லத்திகா எம், GDA ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு சுபிக்ஷா R, GDA செகண்ட் இயர். சோலோ டான்ஸ் காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவிகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு சௌமியா N, BMS தேர்ட் இயர். and ராஜேஸ்வரி P, GDA செகண்ட் இயர். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு கீர்த்திகா P, DMLT ஃபர்ஸ்ட் இயர். and முத்தரசி M, DMLT ஃபர்ஸ்ட் இயர். ரன்னிங் காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவிகள். ஐஸ்வர்யா T, GDA ஃபர்ஸ்ட் இயர். சோபனா V, BMS ஃபர்ஸ்ட் இயர். டிஸ்க் த்ரோ காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவிகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு மகாலட்சுமி M, GDA செகண்ட் இயர். Second prize goes to Brinda A, ANM first year. கேரம் காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவிகள். First prize goes to சௌமியா N, BMS third year. Second prize goes to Jansi Rani S, ANM first year. Saree dropping first prize goes to Soumya Lakshmi. பரிசினை வழங்கிய சிறப்பு விருந்தினர் திரு விநாயகர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். கோவில்பட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர், முன்னாள் உதவி ஆளுநர், மாவட்ட தலைவர் உட்பட பல்வேறு பொறுப்புகளில் இருந்து கோவில்பட்டி பகுதிகளில் சிறப்பான சேவையை செய்தவர் ரொட்டேரியன் விநாயகர் ஜி ரமேஷ் அவர்கள். கோவில்பட்டி கண்தான இயக்கத்தின் தலைவர். இதுவரை 170க்கும் மேற்பட்ட நபர்களை கண்தானம் செய்ய வைத்தவர். விநாயகா மெடிக்கல்ஸ், சௌபாக்கிய மஹால், சௌபாக்கிய டவர் இவற்றின் உரிமையாளர். கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் காச நோயாளிகளுக்கு தினசரி பால், முட்டை, ஊட்டச்சத்து பொருட்களை நிரந்தரமாக வழங்கி வருகிறவர். கோவில்பட்டி ரோட்டரி சங்கத்தின் அனைத்து சேவைகளுக்கும் வழிகாட்டியாக திகழ்பவர். கோவில்பட்டியில் அனைத்து பொதுநல அமைப்புகளின் பாதுகாவலராக திகழ்பவர். மாவட்ட கவுன்சிலராக பணிபுரிந்து MLA வேட்பாளராக 2 முறை களத்தில் நின்றவர். இப்படி மிக பெரிய ஆளுமையான ரொட்டேரியன் திரு விநாயகர் ரமேஷ் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு பழனி அவர்களை அனைவரின் சார்பாக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். ஒரு செஷன் ஏற்கனவே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது உங்கள் கரஸ்பாண்டன்ட் வந்து ரொம்ப தெளிவாக அவர் ஒரு நல்ல பேச்சாளர் என்ற அளவில், அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில், அதாவது அவர் எடுத்திருக்கின்ற இந்த பணியிலே சிறப்பாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய ஒரு உந்துதல், அதாவது அந்த ஈடுபாடு, எந்த வேலை செய்தாலும் எதுலேயுமே நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்கணும். அப்போ தான் அதில் வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். அதற்கு உதாரணமாக உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் வந்து சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். நான் வந்து ரோட்டரி சங்கத்தில் வந்து ஒன்லி ஆக்ஷன் தான், அவ்வளோதான். எப்பவுமே சர்வீஸ், டோட்டலாக பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மாணவ செல்வங்களுக்கு சொல்வதென்றால், அதாவது இப்போது இருக்கிற சோஷியல் மீடியாஸ், நியூஸ் பேப்பர்ஸ்லாம் டெய்லி கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் தேவையானதெல்லாம் படிக்கணும். முக்கிய அரசியல் வரலாறுகள், தலைவர்கள், தியாகம் செய்தவர்கள் இந்த நாட்டிற்காக, அவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் வந்து அடுத்தவர்களுக்காக அவர்களோட மனதை, அவருடைய நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள் என்பதை மனதில் கொண்டு நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு, ஏன்னா இன்னைக்கு ஒரு
நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. எல்லோருமே வந்து அடுத்தவங்களை பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, கம்பேரிசனில் நிறைய ஒரு போட்டி பொறாமைகள், அதனால சில சங்கடங்கள் எல்லாம் முடிகிறத தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் முயன்று கொண்டே இருக்கணும். முயற்சி தான் முக்கியம். உழைத்து கொண்டே இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா கரஸ்பாண்டன்ட், அதுதான். அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சுட்டே இருக்கணும். நடக்கிறது நடக்கட்டும். இருக்கிறதை வச்சு திருப்தியாக நம்ம இருக்கணுங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புவது. அதே போல் இது மாதிரி சின்ன சின்ன கலாச்சார சீர்கேடுகள் நிறைய டிவியில் வருது. போல பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியெலாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஏஜில் இருக்கிறவங்களாம் அதை பார்க்குறது, அவங்க சண்டை போடுறது, அதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப அறிவார்த்தமாக தெரியும். ஆனால் மன அழுத அளவில் எந்த ஒரு தைரியமும் இல்லை. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. அதனால் அவற்றையெல்லாம் கடக்கணும். நம்மனா அதை வந்து இப்போ அமெரிக்கன்ஸே வந்து இப்போ நம்ம கலாச்சாரத்தை விரும்பி வர்றாங்க. நம்ம என்னடனா அவங்கள பார்த்து போய்கிட்டு இருக்கோம். அது இந்த சூழ்நிலைக்கு நமது நாட்டுக்கு அது நல்லதில்லை. நீங்களே பெரியவங்களாகி நாளைக்கு உங்களுடைய தலைமுறைகள் சந்ததிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நீங்கள் அப்போ உணர்வீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் தான் வந்து இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு திட்டங்களை எல்லாம் இட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பரிசு பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளியானது பிரின்சிபல் ஸ்டாஃப்ஸு அவங்க இன்விடேஷன்ல ஒரு பெருந்தன்மையாக எடுத்தவுடனே ஸ்டூடெண்ட்ஸ், அதான் அதுக்கு தான் விளக்கம் சொன்னார். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் டீ கடை இருந்தால் என்ன பண்ணுவோம், டீ ஆற்ற முடியாது நீங்கள் இல்லைன்னாங்கிற மாதிரி எடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸை தான் சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டாஃப், அடுத்து தான் ஃபேக்கல்ட்டி, அதுக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட். ஏன்னா அந்த ஆர்டர் பார்த்தீங்களா, அந்த பெருந்தன்மை அவருக்கு இருக்குது. அப்போ அவருடைய ஆழ் மனதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களை அதாவது ஒரு செய்கின்ற காரியத்தை நல்லா செய்யணும். நல்லா நம்மளோட நிறைய பேர் வந்து இந்த சமுதாயத்திற்கு பயன்படுமாக நல்ல வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார். நல்ல முறையில் இங்கேயும் சரி பெருமைக்குடியும் சரி அந்த கல்லூரி நிறுவனங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். மென்மேலும் பல அந்த குரூப்ஸ் நிறைய இங்கே கொண்டு வந்து இந்த கல்வி நிறுவனமானது நன்றாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி நமது சிறப்பு பேச்சாளருக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். அவளோடு அவருக்கு வழிவிட்டு எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய திரு விநாயகர் ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது அன்பான ஆசிரியர் பெருமக்களே, அன்பாய் பேச தமிழை வார்த்தாய். நீர் என்னை கண்டு கர்வம் கொள்ளவில்லை, என்னை கண்டு வெறுப்பு கொள்ளவில்லை. ஒரு நாள் உண்மையே மிஞ்சி நான் வாழ்வில் உயர்ந்து நின்றாலும் இவர்கள் என் பிள்ளைகள் என்று பெருமிதம் கொள்வாய், எவ்வித கர்வமும் இன்றி. நமது கல்வி நிறுவனம் நடத்த உறுதுணையாக இருந்த அனைத்து சொர்ணா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்திடும் வகையில் அன்பளிப்பு வழங்கி கௌரவித்திட சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக கல்லூரி சார்பில் வழங்கப்படும் பரிசை பெற்றுக்கொள்ள மிஸ்ஸஸ் பூ திலகவதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்.